மனுஷன் மதிக்கணும். இந்திக்காரன் தமிழ்காரன் அதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாருமே வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், வயிற்றுக்கு தான் சம்பாதிக்கிறோம். இதே நம்ம அங்கே போய் சம்பாதிக்கிறோமா இல்லையா, அது மாதிரி தான். அதில் ஒருத்தர் சொல்லுவார், நான் துபாயில் வேலை பார்க்குறேன்டா, நானும் இங்கேருந்து தான்டா பொழைக்க வந்தேன்தான்டா. பொழைக்க வந்தேன்னு சொல்லக்கூடாது இல்லை, மனுஷன் மதித்து வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறது தான். சூப்பராக நல்லா எடுத்திருக்காங்க. எல்லா பேருமே நல்லா புதுமுகங்கள் நல்லா நடிச்சிருக்காங்க. என்ன டயலாக்லாம் சூப்பர்ண்ணே. பாட்டியோட இதெல்லாம் டைலாக்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் நெகிழ்வான அனுபவமாக இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக கண்ணில் தண்ணிலாம் கூட வந்துச்சுன்னா பாருங்களேன். ரொம்ப ஒரு இப்போ வன்முறையை காட்டுறாங்க, எல்லா படத்துலையும் காட்டுறாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அன்பை சொல்லியிருக்காங்க. எல்லாமே மனிதர்கள் தானே, எல்லாருமே வேறு வேறு ஊருக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம். ஸோ எல்லாருமே ஒரு வந்தேரிகள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது எல்லாத்தையும் உடச்சி ஒரு வடக்குக்கும் தெற்குக்கும் உண்டான ஒரு இணைப்பு பாலமாக அந்த படம் வந்து இருக்குது. ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. பாஸ்கர் சக்தியோட டைரக்ஷன் ரொம்ப அற்புதம். தேனி ஈஸ்வர் தானே கேமராவில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. மொதல் சீன்லேருந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் எனக்கு பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க பேர் எனக்கு நினைவில் இல்லை. யாரு? ஓகே நல்லா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஓவராலாகவே நல்லா இருந்துச்சு. ரைட்டிங் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவர் ரமேஷ் வைத்தியா நல்லா நடிச்சிருந்தார். ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார். ஓவராலாகவே ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. நல்லா ஒரு உலக சினிமான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்து நல்லா இருக்கு. இதில் வந்து இந்தியர்கள் இங்கே நம்ம நாட்டில் நல்லா இருக்கணும் போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்திருக்குது, வேறு எதுவும் இல்லைங்க. பாடம் கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க, அதான் தெரியும். சமீப நாள்களாக இரத்த வாடைகளும் துப்பாக்கி சத்தங்களும் கேட்ட திரையரங்கில் ஒரு மனித வாழ்வியலை, மனிதத்தை பேசுகின்ற படம் ரயில். எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி சாரோட இயக்கமும் ஜானனி மேடமோட இசையும் தேனி ஈஸ்வர் சாரோட ஒளிப்பதிவும் படத்துக்கு ரொம்ப வலு சேர்த்துருக்கு. ஒரு எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு படம், ஒரு வாழ்வியல் திரைப்படம். படம் ரொம்ப அருமையாக இருந்தது சார். வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ வடக்கன்ஸ் அப்படின்னா நம்மளுடைய வேலை வாய்ப்பெல்லாம் ஏறி பிழைக்கிறான், இது வாங்கிக்கிறான், இது பண்ணுறான், மேக்ஸிமம் அவங்களே இருக்கிறாங்க அப்படின்றது கான்செப்ட் கிடையாது. இப்போ நம்மளுடைய சொந்த பந்தங்கள் எப்படி துபாய் போயிட்டு வேலைக்காக பிழைக்கிறாங்களோ அந்த மாதிரி கான்செப்டில் தான் இது எடுத்திருக்காங்க. ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். ஃபேமிலியோடு பார்க்கலாம், ரொம்ப அருமையாக இருக்குது. ஒவ்வொரு கேரக்டருமே அவ்வளோ நேச்சுரலாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த சுனில் கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு வடக்கன்ஸ் தான். ஆனால் அவர் இறந்தாலுமே அவருக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்கு சம்பிரதாயத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் பண்பாட்டு கலாச்சாரத்தை முன்வைக்கிறாங்க. நம்ம சார் என்ன கான்செப்ட் முன்வைக்கிறாருன்னா, இப்போ நம்மளுடைய சொந்த பந்தம் மாமன் மச்சான் எப்படி வெளிநாட்டில் போயிட்டு இப்போ துபாய் போல் நாட்டில் எப்படி அவங்க வேலை செய்கிறாங்களோ அந்த மாதிரி இப்போ அவங்களும் ஒரு தினசரி கூலியாக தான் இங்கே வேலை செய்ய வராங்க. அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, குழந்தைங்க இருக்குது அப்படின்ற அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. யாருக்கும் எந்த நிலமும் சரி இடமும் சரி யாருக்கும் எதுவும் சொந்தம் கிடையாது. அந்த பூமி எல்லாருக்குமானது அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாரு. ரொம்ப செகண்ட் ஹாஃபில் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்ததுங்க சார். அந்த மியூசிக் கேட்கும்போது ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி வர அளவுக்கு இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப எளிமையான ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய கதை தான். யதார்த்தமாக படம் பிடிச்சிருக்காங்க. எழுத்தாளர் பாஸ்கர் சக்தியோட முதல் திரைப்படம். ஒரு டைரக்டராக ஒரு எழுத்தாளர் ஒரு டைரக்டர் ஆகும்போது பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப அழகாக ஒரு நல்ல இயக்குனராக முத்திரை பதிச்சிட்டாரு. எல்லோரும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கான்டெம்பரரியில் பெரிய இஷ்யூவாக இருக்கக்கூடிய இந்த வடக்கன் தான் இன்றைக்கி பிரச்சனை. இந்த கதையை அதுதான் டீல் பண்ணுது. பிறக்கிறவங்க எங்கே பிறந்தாலும் மனிதகுலம் எல்லாம் ஒருமித்த உணர்வோடு எல்லாம் ஒன்றா வாழணுங்கிற ஒரு அருமையான கருத்தை வலியுறுத்தக்கூடிய படம் இது. படம் நிச்சயம் எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். இது ஒரு சின்ன படம் தான், எளிமையான படம் தான். ஒரு நல்ல ஆழமான கருத்தை சொல்லக்கூடிய படம். இதில் வன்முறையோ அல்லது நம்ம மனசு ஒவ்வாமையாக இருக்கக்கூடிய பல அம்சங்களோட இருக்கக்கூடிய எந்த அம்சமும் இல்லாமல் எல்லாரையும் நெகிழ வைக்கக்கூடிய ஒரு அன்பை சொல்லக்கூடிய ஒரு அருமையான படம். ஒரு திரை இலக்கியம் சொல்லலாம். வெளியேருந்து வரவங்களை கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. கரெக்டாக ட்ரீட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா சேனல்லையும் இதே தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இங்கேருந்து போகிற நம்மளுக்கும் அதே தானே. நம்ம இங்கேருந்து வெளிநாட்டுக்கு ஒர்க் பண்ண போகிறோன்னா நமக்கு அவங்களுக்கு வடக்கன் ஆயிடுறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லோரும் ஒரே மாதிரியே இருங்க அப்படின்றது தான்.
ஸோ இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த லேடி இருக்காங்களா ஹவுஸ் அந்த ஹீரோயின் அவங்களுக்கும் அவருக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை தப்பாகவே சொல்லலை ஒரு இடத்துலையுமே. அதுக்கே தேங்க் டு டைரக்டர். ஸோ அதை வந்து ஜென்ரலாக காட்டியிருக்காரு, இல்லைன்னா வேறு மாதிரி சுற்றி சுற்றி விடாமல் குழப்பாமல். ஸோ அதுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். போர் இல்லை போர் அடிக்கலை, கண்டிப்பாக போர் அடிக்கலை. கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருக்குது. தைரியம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்மளுக்கு நார்மலாக ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. எல்லோரும் துருன்னு பார்த்து பழகியிருக்கோம் இல்லையா, ஸோ ஸ்லோவாக இருக்க மாதிரி இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஹீரோயின் ஆப்டாக இருக்காங்க, அந்த இதுக்கு அவங்க கரெக்டாக இருக்காங்க. நல்ல சாய்ஸ், நல்லா அழகாக சூஸ் பண்ணியிருக்காங்க. குடிகாரனா காட்டியிருக்கக்கூடாது தான், ஆனால் அதானே நடக்குது இருக்கு இல்லையா, அதனால அதை காட்டியிருக்காங்க. இல்லை செய்கிற நம்ம வேலையை நம்ம சரியாக செஞ்சால் வெளியாளுங்களுக்கு வேலை இருக்காதுன்றதை நம்புகிறோம். கண்டிப்பாக இல்லை, எனக்கு நான் 500 ரூபாய்க்கு வந்தால் தான் பார்ப்பேன். ஏன்னா நம்ம ஆளுங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் அதிகமாக்கி வச்சுருக்காங்க. எப்படி பாதி எடிட் தானே பண்ண போகிறீங்க, என்னை விட்டுடுங்களேன், நான் போயிடுறேன். அற்புதமான ஒரு படம், அற்புதமான ஒரு படம். இயக்குனர் பாஸ்கர் சக்திக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. ஒரு குடிகாரன் ஒரு குழந்தையோட பாசத்தால் தெரிஞ்சாங்க. கிளைமேக்ஸில் பாருங்கள், உலுக்கி எடுத்துச்சு. அற்புதமான படம், எல்லாரும் பார்க்கணும். நார்த்து சவுத்துக்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான, யாரும் எல்லா இடத்துலையும் ஒரே மணி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே இங்கே பிழைக்க வந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியல சார், எல்லாரோட நடிப்பும் நல்லா இருக்குது. ஸ்கிரிப்டாக சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் சொல்லலை, நார்த்து சவுத்து இப்போ இங்கே யாருமே வந்து எல்லோரும் மனிதர்கள் தான், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். அவங்க நம்ம இங்கேருந்து அங்கே போனால் அவங்க உரிமை கொடுக்குறோம், அங்கேருந்து நம்ம இங்கே வந்தால் ஒரு ஒற்றுமை இருக்கலாம். அந்த மாதிரி தான் யாரையும் தேவையில்லை தள்ளி பார்க்க வேணாம் அப்படின்னு. எல்லோரும் மனிதர்கள் தான், யாராக இருந்தாலும் இங்கே உரிமையாக கொண்டாடலாம் அப்படின்ட்டு.